ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மணி என்னன் இன்றைக்கி டே 2க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். டே 2ல் வந்து ஜென்ரல், பிசி, எம்பிசி எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஜென்ரலில் சொல்கிறேன், எஸ்ஏயில் வந்து தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஜென்ரல் நேற்றே வந்து ஓரளவு காலியாக இருந்தது, இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து தொடச்சிட்டாங்க. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நாளைக்கு தான் பிக்கப் எடுக்கும். நாளைக்கு செகண்ட் பேட்ச்லேருந்து தான் வந்து ஒத்துனா பிக்கப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி தான் போகும். இன்றைக்கி கொஞ்சம் நேற்று 12 பேர், இன்றைக்கி 18 பேர் எடுத்திருக்காங்க. நாளைக்கு ஒரு 25 to 30 வரைக்கும் ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். 20 வரைக்கும் ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. பிஎஸ்டிஎம் நீங்கள் உங்களால் கணிக்கிறதே கஷ்டம் எப்படி போகும் என்னன்ட்டு. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஜிடி எக்ஸர்வீஸ் மேன் வந்து இன்னும் யாருமே எடுக்கவே இல்லை. அதெல்லாம் லாஸ்ட்டு நாளில் முடிகிற வேகன்சிஸு. ஜிடி உமன் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் 4. உமன்ஸுக்கு செம்ம அட்வான்டேஜ் பிஎஸ்டிஎம் இவ்வளோ கம்மியாக போகுது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இவ்வளோ, அதாவது ரேங்க் வந்து 2000 பக்கம் நெருங்க போகுது. ஆனாலும் வந்து நம்மளுக்கு பிஎஸ்டிஎம்மில் ஒரு 4 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில். ஸோ இது உமன்ஸ் பிஎஸ்டிஎம்முக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ், ஓகேங்களா. பிசி முடிஞ்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 எடுத்துருக்காங்க. இன்னும் 48 அவைலபிள் இருக்குது. நாளைக்கு மத்தியம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓரளவுக்கு. நாளானிக்கு காலையில் பீக் எடுக்கும் பிஎஸ்டிஎம், ஓகேங்களா. நாளானிக்கு காலையில் வந்து நல்லாவே மூவ் ஆகும். பிசி உமன் வந்து காலி ஆயிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்லேருந்து இன்னும் யாருமே எடுக்கவே இல்லை. ரிசீவ் விடோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் நாளில் முடிவு. எம்பிசி ஜென்ரல் 163. எம்பிசியில் வந்து இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிசியில் இது ஜென்ரலில் பிசியோட பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 70 to 73%. நம்ம கால்குலேட் பண்ணது 65% இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். பட் ஆனால் பிசியோட பெனிட்ரேஷன் வந்து 65 இல்லை 70 தாண்டிடுச்சு. 70 தாண்டினங்காட்டி என்னாச்சுன்னா பிசி வந்து ஒரு 740 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஆனால் எம்பிசியில் வந்து ரொம்ப கம்மினல் ரேங்க் வந்து குறைஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த எம்பிசி பெனிட்ரேஷன் வந்து ஜென்ரலில் கம்மியாக இருக்குங்காட்டி இப்போ வந்து அடி ஹெவியாக வாங்கிடுச்சு. அப்படி இருந்தோம் எம்பிசி ஜென்ரல் வந்து முடிஞ்சிருச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 37 வேகன்சிஸ் அப்படியே அவைலபிள் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் கீழே பார்ப்போம், ஓகேங்களா. நம்ம மாஸ்டர் பிடிஎஃப் எப்போவுமே ரெடி பண்ணுவோம்ல, அந்த பிடிஎஃப்பில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். எம்பிசி உமனில் வந்து 76 வேகன்சி ஃபுல்லாக ஆச்சு. பிஎஸ்டிஎம்மில் வந்து 17 வேகன்சிஸ் இன்னும் யாருமே எடுக்கவில்லை. ஜென்ரலே நம்மளுக்கு ஃபில் ஆகல. எம்பிசி ஆர்த்தோவில் வந்து ஒரே ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் வேகன்சிஸ் எல்லாமே நாளைக்கு ஃபில் ஆகும். லாஸ்ட் நாளில் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரல் வந்து ஒத்துட்டிங்கன்னா 24. பிசிஎம் கூட வந்து ஒத்துனா ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே உலக அதிசயமே. ஸோ இது நாளைக்கு வரைக்கும் தாங்கும்னு நினச்சேன். பிசிஎம் வந்து ஒத்துனா முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பிசிஎம் எல்லாம் கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் கம்யூனல் ரேங்க்லேயே வந்து முடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. கொஞ்சம் இந்த பிசில் தட்டாமல் போயிருக்கு. பிசிஎம்லேயே வந்து ஒத்துனா 10 வேகன்சிஸ் உமன்ஸில் முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எல்லாம் என்ன எடுக்கவே இல்லை, ஓகேங்களா. நார்மல் பிஎஸ்டிஎம்மே பிசிஎம்மில் என்ன தொடவே இல்லை. ஸோ பிசிஎம் பிஎஸ்டிஎம் எல்லாம் இனிமேல் நாளைக்கு தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏல 5 தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நாளானிக்கு வரைக்குமே தாங்கும் எஸ்சிஏவெல்லாம். 19 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம் என்ன தொடவே இல்லை. எஸ்சி வந்து இன்னும் 66 வேகன்சிஸ் போயிருக்கு. 113 வேகன்சிஸ். நாளைக்கு எஸ்சி வந்து ஒத்துனா போகும். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் வந்து ஒத்துனா போகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து சாயங்காலக்குள்ளார முடியலாம். இல்லைனா நாளைக்கு காலையில் போகலாம், ஓகேங்களா. காலையில் தாண்டாது மேக்ஸிமம் எஸ்சி வந்து ஒத்துனா. நேற்று வந்து இது ஒரு மிஸ்டேக் ஆயிருந்தது. நான் 3rd டேன்னு சொல்கிறது போல் 2nd டேன்னு சொல்லியிருந்தேன் எஸ்சியில். பட் ஆனால் அந்த கம்யூனல் ரேங்க் என்ன சொல்லியிருக்கிறோமோ அது வரைக்கும் நோட் பண்ணிக்கேன், ஓகேங்களா. டே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த கம்யூனல் ரேங்க் வந்து நம்ம சொல்லியிருப்போம் சேஃப் ரேங்க் கால்குலேஷனில். ஸோ அந்த கம்யூனல் ரேங்க் எது வரைக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒத்துனா மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது நாளைக்கு சாயங்காலம் இல்லைனா வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் வரைக்குமே போகலாம். காலையில் வரைக்கும் தாங்குமான்னு தெரில. ஆனால் வந்து இப்போ ப்ராக்ரஸ் ஆகாத தெரியும். இனிமேல் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் நாளைக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எம்பிசி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 13 வேகன்சி. இன்னும் பிஎஸ்டிஎம்லாம் எடுக்கவே இல்லை. எஸ்டியில் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இன்றைக்கி தான் ஒரே ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு 10 வேகன்சிஸ் போகலாம். நாளானிலேருந்து எஸ்டி ஸ்டார்ட் ஆகிரும். நாளானிக்கு தான் ஹெவியாக எடுப்பாங்க. ஸோ எஸ்டி வந்து நாளானிக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 78 வேகன்சிஸ் மொத்தமாக இருக்குது அவைலபிலிட்டி. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. இனிமேல் தான் தெரியும். ஸோ மொத்தமாக 1825 வேகன்சியில் 1078 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 747 தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மு, ஸ்பெஷல் வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு. எஸ்சி, எஸ்சிஏல
அதில் மட்டும்தான் வந்து ஜென்ரல் வேக்கன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா, 747 வேக்கன்சிஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்சியில் 2 வேக்கன்சி இருந்தது, அது ஃபில் பண்ணிட்டாங்க. எஸ்சியில் இன்னும் 2 வேக்கன்சி அவைலபிள் தான் இருக்குது, அது அப்படியே தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்எல்லாம் அப்படியே இருக்குது. ஜென்ரல் வந்து எடுத்துட்டாங்க. உமனும் முடிச்சுட்டாங்க, ஜென்ரல் உமனையும் முடிச்சுட்டாங்க. பிசி ஜென்ரல் முடிஞ்சு, பிசியில் எல்லாமே முடிச்சுங்க, ஜென்ரல் எல்லாமே முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து எஸ்சியில் அவைலபிள் இருக்குது, எஸ்டியில் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு முடிச்சிடுவாங்க மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு மேல் வார்டன், இதெல்லாம் ஃபில் ஆகிறதெல்லாம் உலக அதிசயம். ஓகேங்களா, லேபர் ஸ்டடீஸு இது வந்து ஃபில் ஆயிடுச்சு இன்றைக்கி. அடுத்த வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதுவுமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பிஎஸ்டிஎம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது, மொத்தமாக 12 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு, இது ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் வேக்கன்சிஸில் இருக்குங்காட்டி இது ஃபில் ஆகுமானே ஒரு டவுட்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து கடைசி நாளில் வந்து போக ஆரம்பிக்கும். அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலி பிகாம் அண்ட் பிஏ குவாலிஃபிகேஷன் வந்து தான் வரும். ஸோ அதனால் இதில் 3 தான் ஃபில் ஆகிருக்குது. இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து இது போக போக ஃபில் ஆகும், ஸ்பெஷல் வேக்கன்சிங்காட்டி. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இது எனக்கு தெரிஞ்சு இது லெவல் 12 ஜாப் தான். இது ஏன் எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி தெரில. இனிமேல் இது வாட்ச் அவுட்டில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரில. இது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனே இருக்கலாம். ஓகேங்களா, அதனால் இது என்ன வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல் வந்து 2 இருக்குது, எஸ்சிஏல டிடபிள்யூபிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிடிடிடபிள்யூடியில் 1 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் இன்னும் 5 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் 10 வேகன்சி அப்படியே இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸு, அதனால் வந்து அப்படியே இருக்குது. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இது ஃபில் ஆகாது. ஒன் டைம் நாங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ ஃபில் ஆகலை, இப்போ ஃபில் ஆகிறது கஷ்டம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்மளோட மாஸ்டர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருப்போம். மாஸ்டர் பிடிஎஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசி எம்பிசி இதெல்லாம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு. சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. நார்மல் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ் மில்க் ஃபெடரேஷன் இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. மொத்தமாக வந்து அதான் இருக்குது. லெவல் 12 அண்ட் எபோவில் வந்து மொத்தமாக 194 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. அது எல்லாமே ஸ்பெஷல் வேகன்சிஸ் தான் இருக்குது. ஜிடி வந்து முடிஞ்சு, பிசி வந்து முடிஞ்சு, எம்பிசியில் 1 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல்லையுமே வந்து ஒன்று தான் வேகன்சிஸ் இருக்குது. அது வந்து அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், இது லெவல் 12. நாளைக்கு ஜென்ரல் வந்து எஸ்சி ஜென்ரலாக வந்து முடிச்சிருவாங்க. இதில் லெவல் 12 நான் சொல்கிறேன். எஸ்டியில் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எஸ்டி வந்து நீ அடுத்தடுத்த நாளில் வந்து முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் தொடச்சிட்டாங்க. ஒன்றுமே வந்து நம்மளுக்கு இல்லை. ஜென்ரல் ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனு, ஓகேங்களா, எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உமன்ஸ்லேயுமே வந்து பிசி ஜென்ரலு, பிசி உமனு, டிஸ்ட்ரிபியூட்டர், பிஎஸ்டிஎம் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அப்கமிங் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டி உமனு, பிசி உமனு, ஜிடி உமனு, எஸ்சிஏ உமனு இது எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பிசிஎம்மு இது எல்லாமே பிசிஎம் முதற்கொண்டு இந்த ஃபில் ஆகிறது அப்படிங்கிறது அது. ஸோ இந்த மாஸ்டர் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. ஸோ கன்க்ளூசிவாக வந்து நாளைக்கு எஸ்சி வந்து லாஸ்ட் டேவாக இருக்கலாம் செகண்ட் பேட்சுக்கு. ஒரு சில வேக்கன்சிஸ் நாளைக்கு காலையில் போகலாம், காலையில் தாண்டாது. ஆனால் ஒரு சில வேக்கன்சிஸ் போகலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் நாளைக்கு லாஸ்ட்டு, இல்லைனா வந்து நாளைக்கு காலையில் போகலாம். எஸ்டி வந்து நாளைக்கு தான் வந்து ஃபில் ஆகவே ஆரம்பிக்கும். பிஎஸ்டிஎம் வந்து நாளைக்கு சாயங்காலம் பீக் எடுக்கும். ஓகேங்களா, நாளைக்கு சாயங்காலம் வந்து நிறைய பேர் பெனிட்ரேட் ஆவாங்க உள்ளே. அப்போது ஒரு 20 தாண்டாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கான கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் தான். ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக பிஎஸ்டிஎம் டேக்கான கவுன்சிலிங் தான். பிஎஸ்டிஎம் மட்டும்தான் வருவாங்க. அதுக்கடுத்த நாள் எக்ஸர்வீஸ் மேன் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு 30, 31, 1 இந்த 3 நாள் இருக்கா. ஸோ இந்த 3 நாள் வந்து கவுன்சிலிங் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் ஸோ நாளைக்கு எஸ்சிக்குமே நாளைக்கு பிஎஸ்டிஎம் வந்து பீக் அடைஞ்சிடும்.
அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஸோ கவுன்சிலிங் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி போன டைமில் 1 மாதம் நடந்துகிட்ருக்கோம், இழுத்துட்ருப்பாங்க. இப்போல்லாம் நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலைசிஸ். இது டிஎன்பிஎஸ்சியோட பிடிஎஃப்பும் இருக்கும், நம்மளோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க, யூஸ் பண்ணிங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி எல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் டேக்கான கவுன்சிலிங் அனலைசிஸ் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் டேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.